இன்றைய சிறப்பு பதிவில் நாம் காண இருப்பது விநாயகர் சதுர்த்தி. இந்த ஆண்டு விநாயகர் சதுர்த்தி எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது, அவற்றுக்கான பூஜை நேரம் என்ன, விநாயகர் சதுர்த்தியுடைய சிறப்புகள் என்ன என்று இந்த பதிவில் நாம் காண்போம். இந்த ஆண்டு 6/9/2024 தமிழ் குரோதி வருடம் ஆவணி மாதம் 21ஆம் நாள் வெள்ளிக்கிழமை மதியம் 1:47 சனிக்கிழமை மதியம் 3:38 வரை சதுர்த்தி திதியானது இருக்கிறது. அதனால் வெள்ளிக்கிழமையே பல ஆலயங்களில் விநாயகர் சதுர்த்தியானது கொண்டாடப்படும். பிள்ளையார்பட்டியில் கூட வெள்ளிக்கிழமை தான் விநாயகர் சதுர்த்தியானது கொண்டாடப்படுகிறது. வீடுகளில் நாம் அடுத்த நாள் சனிக்கிழமை விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடலாம். இப்போ நம்ம இதில் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா, வெள்ளிக்கிழமை மதியம் 1:47 சனிக்கிழமை மதியம் 3:38 வரைக்கும் விநாயகர் சதுர்த்தி இருக்கிறதால வெள்ளிக்கிழமை மதியமே நம்ம விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடலாம். மாலை 4:30 மணிலிருந்து 7:30 மணி வரைக்கும் நல்ல நேரம் இருக்குது. அதனால் வெள்ளிக்கிழமையே நீங்கள் விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடலாம். விநாயகருக்கு படையலிட்டு அவள் பொரிக்கல்ல, நாட்டு சக்கரை, அவருக்கு பிடிச்ச கொழுக்கட்டை, அவருக்கு பிடிச்ச மோதக கொழுக்கட்டை, லட்டு, அதுக்கப்புறம் அவருக்கு ரொம்ப பிடிச்ச நாவற்பழம், இது எல்லாமே வைத்து விளாம்பழம் வைப்பாங்க. எதெல்லாம் நீங்கள் சாப்பிடுகிறீர்களோ அதையெல்லாம் சாப்பிடக்கூடிய முழுமுதற் கடவுள் விநாயகப் பெருமான். அவரை வணங்காமல் எதையும் நீங்கள் செய்துவிட முடியாது. அவருக்கு தலவாழை போட்டு படையலிட்டு மண் விநாயகர் வாங்கி குழந்தைகள் வைத்திருப்பாங்க. பெரிய விநாயகர் சிலைகள் செய்து கடலில் கரைப்பதனுடைய தாற்பயம் என்னவென்றால், மண் விநாயகர் இல்லைன்னா பல பொருட்களில் பார்த்தீங்கன்னா விநாயகர்கள் செய்யப்படுகிறது. அந்த விநாயகரை கடலில் கரைப்பதோட நோக்கம் என்னன்னா, விநாயகர் கடலில் கரையும் போது தன்னையே அழித்து கொண்டு நம்மளது பாவத்தை எடுத்துக்கொண்டு நமக்கு நன்மையை செய்கிறார். அதான் அந்த தத்துவம். அதில் முக்கியமாக மண் விநாயகர் கொண்டு போய் கடலில் கரைப்பதே, ஏரியில் கரைப்பதே சிறப்பு. மண்ணாக இருக்கக்கூடிய விநாயகப் பெருமானை மண் வடிவத்தில் நாம் செய்து அவற்றை மனமுருகி வேண்டி நமது பாவங்களை அவரிடம் ஒப்படைக்கிறோம். அவர் என்ன பண்ணுறாரு, நமது பாவத்தை எடுத்துக்கொள்கிறார். எடுத்துக்கிட்டு அதை நம்ம எடுத்துகிட்டு போய் கடல்லையோ நீர்நிலையில கரைக்கும் போது நமது பாவத்தை கரைத்து நமக்கு புண்ணியத்தை சேர்த்து நம்மை வளமாக வாழ வைப்பார். அதான் அந்த தத்துவம். இதில் முக்கியமாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா, மஞ்சளில் விநாயகர் பிடித்து வழிபடுவது என்பது, அரிசிமாவில் விநாயகர் பிடித்து வழிபடுவது என்பது கடன் தொல்லையை நீக்கும், மங்கள வாழ்வை கொடுக்கும். அதே போல மண்ணில் விநாயகரை கரைக்கும் போது, மண் சிலையில் விநாயகர் பிடித்து கரைக்கும் போது நம்ம பாவங்கள் மொத்தமாக தொலைச்சிரும். இத்தனை பிறவிகள் எடுத்திருந்தோமோ அத்தனை பிறவிகளும் பாவங்களை நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வழிபாடு தான் இந்த மண் சிலையில் விநாயகரை வடித்து வணங்கி அதை கரைப்பது. அது முக்கியமாக ஒருவருடைய ஜனஜாதகத்தில் 12ஆம் இடத்தில் கேது இருந்து இந்த பிறவி கடைசியாக இருந்தால் அவர்கள் கண்டிப்பாக விநாயகர் சதுர்த்தி அன்று உபவாசம் இருந்து இறைவனை மனதார பிரார்த்தித்து முழுமுதற் கடவுளான விநாயகப் பெருமானுடைய காயத்ரி மந்திரம் நிறைய சொல்லி, கோளறு பதிகம் படித்து, விநாயகருடைய புராணங்கள் படித்து, புனிதமாக நிறைய வழிபாட்டை செய்து அவர்கள் விநாயகரை வழிபடும் போது அவர்கள் வாழ்க்கையில் வசந்தம் வீசும். அவர்கள் 7 ஜென்மத்திற்கு செய்த பாவங்கள் நீங்கும், இந்த பிறவியுடைய கடனானது தீர்க்கப்படும். அதே போல இந்த விநாயகர் சதுர்த்தியில் இன்னும் நீங்கள் முக்கியமாக கடைபிடிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, தாய் வழி பாட்டியால் லாபம் அடைந்தவர்கள் விநாயகர் வழிபாட்டை செய்தே தீரணும். அதே மாதிரி குடிகார கணவர்கள் இருக்கிறார்கள், குடிகார பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்றால் அந்த குடிகார பிள்ளைகளை, குடிகார கணவன்களை திருத்தும் தன்மை விநாயகர் வழிபாட்டுக்கு உண்டு. ஏன்னா விநாயகர் தான் கேதுன்னு காரகன். கேது என்பதே ஞானம். அந்த ஞானக்காரகன் கெட்டு போகும்போது அவர்கள் குடிகாரர்கள் ஆவார்கள். அவர்களோடு சந்திரன் மனக்காரகன், புதன் புத்திக்காரன், இவர்கள் எல்லாம் சேர்ந்து கெட்டு போகும்போது ஒரு மனிதனானப்பட்டவர் குடிகாரர் ஆவார்கள். அப்போ குடிகாரர்களை திருத்திக் கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான வழிபாடு என்பது விநாயகர் சதுர்த்தி வழிபாடு. ஆவணி மாதம் வரக்கூடிய வளர்பிறை சதுர்த்தி நாளில் எம்பெருமான் முழுமுதற் கடவுள், தும்பிக்கை நாயகன், நம்பிக்கை நாயகனாக இருக்கக்கூடிய விக்னங்கள் என்று சொல்லக்கூடிய வாழ்க்கையின் குறைபாட்டை தீர்க்கக்கூடிய விக்னேஸ்வரன், விக்ன நாயகனாக இருக்கக்கூடிய விநாயகப் பெருமானை வழிபடும் போது அவர்கள் துன்பமானது தொலைந்து இன்பமானது பெருகும். ஒவ்வொரு ஆண்டும் அந்த விநாயகர் சதுர்த்தியை சிறப்பாக கொண்டாடுங்க. ஒரு காலகட்டத்தில் குடிப்பழக்கம் என்பது இருக்காமல் போயிடும். தேய்பிறை சதுர்த்தி நாளில், சங்கடகர சதுர்த்தி நாளில் விரதம் இருந்து, இப்போ என் கணவர் குடிக்கிறாருன்னா மனைவி விரதம் இருக்கும் சங்கடகர சதுர்த்தி நாள். அதுக்கப்புறம் அப்போ தேய்பிறை சதுர்த்தியில், அது சங்கடகர சதுர்த்தியில் விரதம் இருந்து
அப்போ அவங்களுடைய அந்த குடிப்பழக்கத்தை தேய்த்து விடுவீர்கள், குறைத்து விடுவீர்கள். அதுக்கப்புறம் வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய விநாயகர் சதுர்த்தி நாளில் விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடும் போது அதற்காக விரதம் இருந்து கணவரை எப்படியாவது இன்னைக்கு ஒரு நாள் நீங்கள் விரதம் இருங்க விநாயகருக்கு அப்படின்னு சொல்லி விரதம் இருக்க வைத்தால் தேய்பிரை சதுர்த்தி நாளில் அவர்களுடைய எண்ணமானது குறைந்துவிடும், எண்ணமானது தேய்ந்துவிடும். வளர்பிறை சதுர்த்தி நாளில் வரக்கூடிய விநாயகர் சதுர்த்தி நாளில் அவர்களுக்கு புதிய உத்வேகம் பிறந்து நம்முடைய குடிப்பழக்கமானது தவறு என்று உணர்ந்து அவர்கள் குடிப்பழக்கத்திலிருந்து விடுதலை அடைந்து விடுவார்கள். இப்போ இந்த விநாயகர் சதுர்த்தி நாளை அதை சரியாக பயன்படுத்திக்கணும். இந்த ஆண்டு வரக்கூடிய விநாயகர் சதுர்த்தி நாளில் அனைவரும் விநாயகரை வணங்கி குடிப்பழக்கத்திலிருந்து விடுதலை அடைந்து துன்பங்களிலிருந்து விடுதலை அடைந்து வெற்றிகரமாக வாழ வாழ்த்துக்கள். மீண்டும் இதேபோல் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் வாழ்வியல் ஜோதிடர் டாக்டர் சீதா சுரேஷ். நன்றி, வணக்கம்.